வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மணந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சி காரணமாக திருகோணமலையில் உள்ள வயல்காணிகளில் 75% செய்கை பாதிப்பு. வனங்களை அண்மித்து தொடர்ந்தும் தீ. எரிபொருள் கப்பல்களிலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு எரிபொருளை கொண்டு வருவதற்காக தெரிவிக்கப்பட்டுள்ள கப்பலின் மூலம் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாக பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டு. அல்ஜீரியாவின் AH-5017 விமானத்தின் சிதைவடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. நிலவுகின்ற கடும் வறட்சி காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள வயல்காணிகளில் 75% செய்கையை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. பிரதேசத்தில் உள்ள நீர்ப்பாசன குளங்கள் அனைத்திலும் நீர் வற்றியுள்ளதால் செய்கைகளுக்காக நீரை விநியோகிப்பதில் பிரச்சினை தோன்றியுள்ளதாக திருகோணமலை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் விராஜ் திசாநாயக்க தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 20,870 ஹெக்டேரில் பாரிய நீர்ப்பாசன குளங்களும் 3,168 ஹெக்டேரில் சிறிய அளவிலான நீர்ப்பாசன குளங்களும் விவசாய திணைக்களத்தின் கீழ் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். வறட்சியினால் இந்த நீர்ப்பாசன குளங்கள் வற்றியுள்ளதால் மாவட்டத்தில் தற்போது 10,224 ஹெக்டேர் பரப்பளவிலேயே செய்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது இவ்வாறு இருக்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 80,000 பேர் வரை குடிநீரை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. மாவட்டத்துக்கு உட்பட்ட 11 பிரதேச செயலக பிரிவுகளில் 10 பிரதேச செயலக பிரிவுகளில் குடிநீருக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஒரு வருட காலத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உரிய மழை வீழ்ச்சி கிட்டாமையே தற்போது நிலவியுள்ள வறட்சியை ஈடுகொடுக்க முடியாத நிலை தோன்றியுள்ளதா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் கப்பல்களிலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு எரிபொருளை கொண்டு வருவதற்காக தெரிவிக்கப்பட்டுள்ள சிறிய கப்பலின் மூலம் சேவைகளை பெற்றுக் கொள்ளாத காரணத்தினால் 10 நாட்களுக்கு மேலாக எரிபொருள் கப்பல் இந்த நாட்டு கடற்பரப்பில் நிறுத்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இதனால் நாளொன்றுக்கு சுமார் 12,000 அமெரிக்க டாலர்களை வீணாக சிங்கப்பூர் கப்பல் நிறுவனத்துக்கு செலுத்த நேரிட்டுள்ளதாக தேசிய ஊழியர் சங்க பெட்ரோலிய கூட்டுத்தாபன கிளையின் செயலாளர் ஆனந்த பாலித்த குறிப்பிடுகின்றார். எரிபொருளை விநியோகிக்கும் குழாயில் ஏற்பட்டுள்ள வெடிப்பு காரணமாக கப்பல்கள் மூலம் நாட்டிற்கு தெரிவிக்கப்படுகின்ற எரிபொருள் தொகையை கடலிலிருந்து துறைமுகத்துக்கு கொண்டு வருவதற்காக சிறிய கப்பல் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பதில் தலைவரான பிரதமரின் செயலாளர் அமரசேகரவிடம் வினவிய போது அந்த கப்பலின் சேவை அவசியமற்றது என குறிப்பிட்டார். கடந்த 10ஆம் தேதி அளவில் சிறிய கப்பலின் மூலம் எரிபொருளை துறைமுகத்துக்கு கொண்டு வருவதற்கான சகல ஆயத்தங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் எரிபொருள் விநியோக கப்பலின் உரிமையாளருக்கும் சிறிய கப்பல் உரிமையாளர் நிறுவனத்துக்கும் இடையில் முரண்பாடுகள் தோன்றியதாக கூட்டுத்தாபன பதில் தலைவர் கூறினார். இதற்கிடையே வெடிப்பு ஏற்பட்டிருந்த எரிபொருள் விநியோக குழாய் புனரமைக்கப்பட்டு விட்டதால் எரிபொருளை துறைமுகத்துக்கு விநியோகிப்பதற்காக சிறிய கப்பலின் உதவி தேவைப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஹபரண இனாமலுவ காட்டுப்பகுதியில் பரவிய தீயினால் 40 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் தீக்கிரையாகியுள்ளது. இந்த தீ அனர்த்தம் நேற்று மாலை ஏற்பட்டிருந்ததுடன் இரவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை ஹபரண வீதியின் 120 மற்றும் 140 மைல்கல்லுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள காட்டு பகுதியிலேயே தீ பரவியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். போலீசார், ராணுவத்தினர், தம்புள்ளை தீயணைப்பு சேவை பிரிவினர் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தினர் இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். இதேவேளை மொனராகலை தம்பல்ல கிதுலா ஹெலப் வனப்பகுதியில் நேற்று தீ பரவியுள்ளது. தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தீயினால் சுமார் 100 ஏக்கர் நிலத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விவாகம் புரிவதாக ஏமாற்றி 17 யுவதிகளிடம் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கொழும்பு சிறுவர் மற்றும் பெண்கள் பணியக உத்தியோகத்தர்களால் இந்த நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பில் யுவதி ஒருவர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் இணையதளம் ஊடாக விவாக யோசனைகளை முன்வைத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் யுவதிகளை ஏமாற்றி அவர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. சந்தேக நபர் சில யுவதிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளமையும் குறித்தும் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரே மோசடியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடிக்கு உள்ளானவர்கள் என சந்தேகப்படும் 17 யுவதிகளின் படங்களும் சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்ததாக போலீசார் மேலும் குறிப்பிடுகின்றனர். தமது அன்றாட நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கு மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடுகின்றது. அவ்வாறான ஒரு சிரமத்தையே சிலாபம் ஜயவீம கிராம மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். சிலாபம் பிரதேச சபைக்குட்பட்ட ஜயவீம கிராமத்தில் உள்ள பாலமே இது. இந்த கிராமத்திலிருந்து சவச்சாலை மற்றும் மையவாடி ஆகிய இடங்களுக்கு செல்லும் வீதியை இணைக்கும் வகையில் இந்த பாலம் அமைந்துள்ளது. இவ்வாறு பல தேவைகளுக்காக மக்களால் பயன்படுத்தப்படும் இந்த பாலம் முற்றாக சேதமடைந்து காணப்படுகின்றது. இவ்வாறு சேதமடைந்த நிலையில் காணப்படும் இந்த பாலத்தில் பயணித்தவர்கள் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவங்களும் பல பதிவாகியுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். இந்த பாலம் பாவனைன்னு சொன்னா தென்னங்கட்ட பாலம் இருந்துச்சு. அப்புறம் மந்திரிமாருக்கு சொல்லி இந்த பாலம் செஞ்சு தந்தாங்க. ஆனா இந்த பாலம் இப்படியே தான் இருக்கா, மையம் கொண்டு போறது வாரு. அங்கிட்டு நிறைய 4 ஆக்களுடைய மையவாடி இருக்குது. அதுக்கு அங்கால ஊர்மனை இருக்கு. இனியெல்லாம் போவாங்க வருவாங்க. ஆனா அந்த பாலம் இப்படித்தான் இருக்கு. ஒழுங்கான பாலம் இல்லை, இன்னும் ஒழுங்கா செஞ்சு தரல. இப்படித்தான் வரக்கெல்லாம் சொல்லுவாங்க செஞ்சு தாரமுண்டு. இப்ப மையவாடி கரண்ட் தரம் தூண் போட்டிருக்காங்க, ஒண்ணுமே கொடுக்கல, சும்மா போட்டு இருக்குறாங்க, வயர் விழுத்து இருக்காங்க, லைட் பத்திரை இல்ல. இது இப்படித்தான் இருக்கும் தென்னங்கட்ட பாலம்ன்றதுக்குன்னா இந்த பாலம் இப்படித்தான் இருக்கும். இப்ப ஒரு 15 வருஷம் இருக்கும் இந்த பாலத்துக்கு. இப்படியே தான் இருக்குது. இது பாலத்தை புனர் நிர்மாணம் ஒன்னும் செஞ்சு கொடுக்கல. இந்த பாலத்தை புனரமைத்து தருவதாக கூறி பெயர் பலகையையும் சில அரசியல்வாதிகள் நாட்டியுள்ள போதிலும் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இப்ப 20 வருஷத்துக்கு மேல அமைச்சு தந்தது பூரா அது பூரா எந்தவித நடவடிக்கையும் இல்லை. எலெக்ஷன்கள் வந்தா எல்லாம் வருவாங்க, அதை செஞ்சு தரேன்னு சொல்லி வருவாங்க, எதுவும் நடக்கல. தமது நாளாந்த செயற்பாடுகளுக்கு இந்த பாலத்தின் தேவை அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ள போதிலும் சீரற்ற நிலையில் காணப்படும் இந்த பாலத்தால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வருவாங்க எலெக்ஷன் வார நேரம் நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்லுவாங்க. கொஞ்சம் அது மேல் பூச்சிக்கு மாதிரி கட்டையில நாட்டி வச்சுட்டு அதில் போகும். சின்ன பிள்ளை போறதுக்காக இருந்தாலும் இதில் நடக்கிறது பயன்தான். ஏன்னா இடைக்கிற பாடத்துக்கு கீழே இடசல் தான் இருக்குது. அதனால போறதுக்கு கரைச்சல் மையத்து இந்த சந்தாக்கள் எடுத்துட்டு போறதாலும் கொஞ்சம் பயந்து தான் எல்லாம் கலண்டு போகுது. பாலத்தை சீரமைத்து இவர்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக மட்டக்களப்பு மாவட்ட வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சிறிதளவான மழை காணப்படும். நாட்டில் சற்று பலமான காற்று வீசும். அதேவேளை மத்திய மலை பிரதேசங்களில் சற்று பலமான காற்றும் வீசும். மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு ஊடான காலி வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை காணப்படும். அதேவேளை கிழக்கு தெற்கு கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கையின் கிழக்கு கடல் பிராந்தியங்களான அம்பாந்தோட்டை முதல் கொத்துவில் வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் புத்தளம் முதல் மன்னார் ஊடான காஞ்சி சொல்துறை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதால் இந்த பிரதேசம் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இருபதாவது பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இன்று 2வது நாளுக்குரிய போட்டிகள் நடைபெறவுள்ளன. நேற்றைய முதல் நாள் போட்டிக்காக அரங்க சைக்கிளோட்டம், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, நீச்சல், பளுதூக்கல் ஆகிய விளையாட்டுகளுடன் மூவன்ச போட்டிகள் தங்கப்பதக்க பட்டியலில் இடம்பெற்றிருந்தன. இதில் 6 தங்கப்பதக்கங்களுடன் இங்கிலாந்து அணி முதல் இடத்தில் உள்ளது.
முதல் நாள் போட்டிகளில் 4 புதிய சாதனைகள் படைக்கப்பட்டதுடன் 2 சாதனைகள் புதுப்பிக்கப்பட்டது விசேட அம்சமாகும். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் பளுதூக்கல் போட்டியில் முதலாவது தங்கத்தை இந்தியா வென்றெடுத்தது. பளுதூக்கலில் மணிப்பூர் வீராங்கனையான சஞ்சிதா சானு 48 கிலோகிராம் இடைப்பிரிவில் 173 கிலோகிராம் பளுதூக்கல் மூலம் அவர் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். இதே பிரிவில் மற்றொரு இந்திய வீராங்கனையான மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கத்தை வென்றெடுத்தார். இந்த போட்டியில் களமிறங்கிய இலங்கை வீராங்கனையான சத்துரி வர்ணகுல சூரிய போட்டியில் பிரகாசிக்க தவறினார். இதேவேளை டோல் கிராஸில் நடைபெற்ற நீச்சல் போட்டியில் மகளிருக்கான 400 மீட்டர் போட்டியில் ஸ்காட்லாந்தின் ரேனா மிலி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். இதற்காக இவர் 4 நிமிடங்களும் 31.76 செகண்ட்களும் எடுத்துக் கொண்டார். வெள்ளிப் பதக்கத்தை இங்கிலாந்து அணியும் வெண்கலப் பதக்கத்தை ஆஸ்திரேலியாவும் சுவீகரித்துள்ளன. மற்றொரு நீச்சல் போட்டியில் 200 மீட்டருக்கான போட்டிப் பிரிவில் புதிய சாதனையுடன் ஆஸ்திரேலியாவின் ஏமா மெக்கியோன் தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியில் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.